இமானுவேல் செயலுக்கு பிறகு ஒரு இருண்ட காலம், நீண்ட இடைவெளி. அது ஜான் பாண்டியன் வருகையின் போதுதான் இந்த சமூகம் மீண்டும் கிளர்ந்தது. அந்த ஒரு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ளலாம். தேவையில் உள்ள சமூகத்தை பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று முதல்ல தமிழ்நாட்டில் கோரிக்கை வைத்தது முருகராஜன் என்கிற பதிவை வைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை என்ற வகையில் நான் எழுதின நெருப்பு பத்திரிகையின் முதல் கட்டுரை அதுதான். அரிசாமத்தில டங்ஸ்டன் தொழிற்சாலை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது. அங்க நடக்கிற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் கூட்டி போய் உட்கார்ந்து மத்திய அரசே அனுமதித்தாலும் ஒன்றிய அரசே அனுமதித்தாலும் மாநில அரசு அனுமதிக்காதுன்னு சொல்றாரு. அந்த மூர்த்தி ஏண்டா சின்ன உடம்புக்கு வரலன்னு நான் கேட்கிறேன். ஏண்டா நீ வந்த, நீ வரமாட்டேன். ஆட்கள் மிக்க ஒரு இளைஞர் இருக்கா, கரிகாலன், காங்கிரஸ் சம்பத்தை விட சிறந்த பேச்சாளர். ஆனால் இந்த தேவேந்திர சமூகம் ஒரு வலுவான அரசியலாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச முடியுமா இல்லையா? நீங்க அதுக்கு வழிவகுக்க மாட்டீங்க. தம்பி கரிகாலன் முன்வைத்த அத்தனை கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்கள். அதை நான் ஒரு துளி கூட எனக்கு மாற்றேன். அப்ப அண்ணன் ஜான் பாண்டியன் என்று சொன்னேன், சிறையில் இருந்தார், உங்களை விடுவிக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பு கூட்டுவோம். அப்போ அவர் என்ன பேசினார்னா இப்போ நம்ம சொல்ல முடியாது. அதான் அவுட் ஆஃப் சிலபஸ். அது கடுமையான வார்த்தை சொல்லி படித்தவர்கள்ட்ட போகாத, படித்தவர்கள் அந்த சமூகத்தினுடைய முதல் எதிரி. என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. தேவேந்திர குல வேளாளர்கள் மீது தொடரும் சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த மாஞ்சோலை வாழ் தேவேந்திர குல வேளாளர் சமூக தேயிலத்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வுரிமை பாதுகாக்க சின்ன உழைப்பு மக்களுக்கு கூடுதல் இழப்பீட்டையும் மறுவாழ்வு குடியிருப்பை உடனடியாக ஏற்படுத்திட கோரி அதற்காகவும் தேவேந்திர குல வேளாளர் உள்ளிட்ட பட்டியலின மக்களின் இடஒதுக்கீட்டை கபலீகரம் செய்யும் முன்னுரிமை அடிப்படையிலான அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை தனி இடஒதுக்கீடாக மாற்றியமைக்க கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு நடத்தி தேவேந்திர குல வேளாளர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு தனி இடஒதுக்கீடு வழங்கிட கோரியும் இக்கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக அரசியல் சங்கங்கள், அறக்கட்டளைகள், மன்றங்கள் என பல்வேறு வடிவங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமூக அமைப்புகளையும் அதன் தலைமைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒருமித்த நோக்கோடு ஒரு கூட்டு இயக்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே வையவன் அவர்கள் இங்கே நம்மை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் அவர் அமைப்பினுடைய சார்பாகவோ இல்லை பொதுவாகவோ பங்கேற்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், உங்கள் இயக்கங்கள் அனைத்தும், தலைமைகளுக்கும், சமூக மக்களுக்கும், முதற்கண் நாம் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்தவுடனே நான் வெளிநடப்பு செஞ்சேன். காரணம் என்னென்னா, வையவன் என்னை அழைத்து இப்படி கூடுகிறோம் என்று சொன்ன பொழுது நான் ஒரு விஷயத்தை தெளிவாக அவரிடம் தொலைபேசியிலே சொன்னேன். ஏனென்று சொன்னால், இந்த கூட்டு முயற்சியை சற்றேறக்குரிய 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர் என்கிற முறையிலே. ஏனென்றால் முதலில் ஒரு தேவேந்திர சமூக கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கினோம். அதனுடைய காலம் என்பது 1992 வாக்கிலே உருவாக்கினோம். அப்பொழுது அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சிறையில் இருக்கின்ற பொழுது அவரை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும். அது பெரும் தலைவர்கள் எல்லாம் அப்பொழுது கூடினோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள,
வானத்து நட்சத்திரங்களை போல பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் அன்றைக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டு இப்படியே அழைச்சிட்டு வந்தோம் இந்த மதுரைக்குள்ள. அப்போ அண்ணன் ஜான் பாண்டியில் போய் சொன்னேன், சிறையில் இருந்தார், உங்களை விடுவிக்கிறதுக்காக ஒரு கூட்டமைப்பு கூட்டுறோம் அப்படின்னு. அப்போ அவர் என்ன பேசினார்னா இப்போ நம்ம சொல்ல முடியாது, அது அவுட் ஆஃப் சிலபஸ். அது கடுமையான வார்த்தை சொல்லி படித்தவனுக்கிட்ட போகாத, படித்தவனுக்கு தான் இந்த சமூகத்தினுடைய முதல் எதிரி. கிராமத்தில் இருக்கிறான் பாரு, நம்ம சொன்னால் கேட்டுக்கிட்டு உடனடியாக வெளியே வரான் பாரு, அவன் தான் இந்த சமூகத்தை காப்பாற்றுவான், படித்ததுன்னு சொல்லி கேட்காதுன்னு சொன்னார். அப்புறம் நிறைய நடந்துச்சு. அதெல்லாம் எழுதணும்னா எங்கள்கிட்டலாம் வந்து பக்கத்தில் உட்காந்து எங்களெல்லாம் தலைவர்கள்லாம் கூப்பிடுவானாப்பா, நாங்கள் சாதாரண ஆளுங்க தான், அண்ணே இந்த 35 வருஷத்தில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கன்னு. இது வரைக்கும் எவனும் கேட்கல, இந்த மேலே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அறிவுள்ள சமுதாயம் கேட்கும். ஆணவமும் திமிரும் சுயநலமும் மண்ட கர்வமோ, ஒரு பல்லை இன்னொரு பல்லனை பார்த்தா நான் உன்னை கூட பெரிய ஆள்றான்னு கித்தாப்பு காட்டுற வரைக்கும் இந்த சமூகம் உருப்படவே உருப்படாது. ஏன் தேவேந்திர குல சமூகம் விடுதலை பெறலன்னு நீங்கள் கேட்டால் இந்த 5-6 குணங்கள் நம்மகிட்ட இருக்கு. அது மரபணுக்கள் வெளியாக வந்துக்கிட்டே இருக்கு. இங்கே பிறக்கும் போதே தலையில கிரீடத்தோடய கையில் வாழோடைய அரசனாக தான் பிறக்கிறான், எவனும் தொண்டனாகவே பிறக்கிறான். அது குறிப்பாக சமீப காலமாக பார்த்தீங்கன்னா புத்தீசர்கள் போல இயக்கங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அது வர்றதுனால எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. என்ன ஆகிவிட்டது இந்த சமூகத்துக்கு, திடீரென்று தலைவர்கள் அப்படியே பெருக்கெடுத்து வந்துட்டு இருக்க, எங்கிருந்து வரலாம் அப்படின்னு கேட்டால், தலைவர்கள் உருவாகுகிறார்கள் இயற்கையாகவே, ஆனால் தலைவர்களை உருவாக்குகிறார்கள். யார் உருவாக்குறது? நம்ம சமூகமானா? நம்ம சமூகத்துக்கு வெளியே இருந்து சில பேர் இங்கே சமூக தலைமைகளை உருவாக்கி தள்ளிக்கிட்டே இருக்கான். ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கு, ஓவர் ப்ரொடக்ஷன். நான் சொல்றது புரியுங்களா? ஓவர் ப்ரொடக்ஷன், தேவைக்கு அதிகமான தலைமைகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் வந்துக்கிட்டே இருக்கு. இது யாரு செய்கிறான்னு ஆழ்ந்து உள்ள போய் பார்த்தா அங்கே கொல்லப்பட்டனை தட்டி தட்டி போட்டே இருக்கான், வெளியே விழுந்துட்டு இருக்கு. கொடி இயக்கம் குட்டி. ஆனால் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வருத்தவர்னால இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி தான். ஏதாப்புல அப்துல் கலாம் படம் இருக்கு, அவர் சொன்னார், உலகத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இது என்று யாரும் வருத்த வேண்டாம், இது பலவீனம் இல்லை, அது பலம்தான். அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு என்ற பலத்தை உணருங்கள்னு இந்திய நாட்டுக்கு அறைகோள் கொடுத்தாரு. நான் இப்போ சொல்றேன், அதிக இயக்கங்களும் தலைமைகளும் உருவாகுவது ஒரு புறம் பலவீனம் என்று புரிந்து கொள்ள நானே புரிந்து கொண்டேன். ஆனால் இப்ப புரிஞ்சுக்கிறேன், அது பலவீனம் அல்ல, ஒரு வகையில் அது பலம். ஏனென்று சொன்னால் என் சமூகத்தின் தலைவர்களாக வரக்கூடியவர்கள், தலைமை ஏற்கக்கூடிய தகுதி உடையவர்கள் நிறைய இருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் சட்டமன்ற நாடாளுமன்றத்தின் அமைச்சர் பெருமக்களாகவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆட்சி வைப்பதற்கான வழிமுறை மட்டும் நமக்கு அடைச்சி வச்சுருக்காங்க. அதை மட்டும் அந்த டோரை லாக் பண்ணிட்டு உண்டாக்கிட்டே இருக்கான், அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கான். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் 2 நிமிஷத்துல பேசி முடிக்கிறேன் வையவன்ட்டு சொல்லிட்டே இருந்தேன். முன்னாடியே விட்டுருந்தா அப்பாவே வாழ்க வளமுடன் சொல்லிட்டு போயிருப்பேன் நான். ஆனா கடைசியில தம்பி கரிகாலனையும் நம்ம தமிழ் வாரனையும் உங்களை பேச வச்ச பிறகு நான் இப்ப சொன்னேன், அண்ணன் கேட்டார் எப்போ முடிக்க போறீங்க, இது எப்படிங்க முடிக்கிறது? ஏனென்று சொன்னால் தம்பி கரிகாலன் முன்வைத்த அத்தனை கருத்துக்களும் என்னுடைய கருத்துக்கள். அதில் நான் ஒரு துளி கூட எனக்கு மாற்றல. பட்டியல் வெளியேற்ற எதிர்ப்பாளர் முருகராஜன் விவகாரம் பண்றாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க. தேவேந்திர குல சமூகத்தை பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று முதல்ல தமிழ்நாட்டில் கோரிக்கை வைத்தது முருகராஜன் என்கிற பதிவை வைத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலை என்ற வகையில் நான் எழுதின நெருப்பு பத்திரிகையின் முதல் கட்டுரை அதுதான். அப்புறம் ஏங்க இப்ப மறுக்கிறீங்க? அப்ப ஏன் மறுக்கிறீங்க? அதை வெளியிட்ட பின்புலமும் கால சூழ்நிலையும் சமூக சூழ்நிலை என்பது வேறு. ஆனால் அதை யாரை நம்பி வச்சனா அவனே கடைசியில எங்களை கழுத்தறுத்தான், நாங்க பார்த்தோம். ஆக இதை நம்மை பயன்படுத்திக் கொண்டு அறுவடையை வேறொருவர் செய்து கொள்ள பார்த்தார்கள். இன்றைக்கும் அதுதான். நீங்க சங்கத்தில் பேசுற எல்லாம் நாங்க பேசணும். அண்ணன் வடிவேலராவன், முருகராஜன், இருவரை குணசேகரன் ஒரு பெரும் படை பேசியது.
உலர்ந்து ஆர்ப்பரித்து ஆற்றோடுக்காக சங்க இலக்கியங்களை புட்டு புட்டு வைத்து பேசியவர்கள் நாங்கள் தான். தேவேந்தர் பேரவை உருவாக்கியது அதனுடைய முதல் பொதுச் செயலாளர் தான். தேவேந்திர பேரவையா தேவேந்தர் பேரவையா என்று ஓராண்டு காலம் விவாதித்து அது வேந்து இந்திரர் இல்லை வேந்தர் பரம்பரை என்று வைத்தோம். தேவேந்திர இளைஞர் சங்கத்தை உருவாக்கினார். இங்க எனக்கு முன்னாடி பேசினாரு. அவர் இருக்காரா போயிட்டாரு தெரியாது. தேவேந்திர சேனா இருக்காரு. மக்கள் விடுதலை கட்சி தேவேந்திர இளைஞர் சங்கத்திற்கு முதலில் நான் வைத்த பெயர் தேவேந்திர சேனா. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்கு தெரியுமா? இன்றைக்கு அல்ல, 1984 ஆண்டு நான் 10வது லீவ்ல ஒரு பேப்பர் எடுத்து, அப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, கலர் எடுத்து கிடையாது, எதுவும் கிடையாது, ஒரு ஸ்கெட்ச் பேனா வைத்து சிவப்பு மையில பச்சை மையில ஒரு படம் வரைஞ்சு நடுவில் வாழ்க்கையை போட்டு தேவேந்திர சேனான்னு எழுதின சமூக அரசியல் பொருளாதார விடுதலை என்று கோட்பாட்டை வச்சோம். அன்றைக்கு இந்த அமைப்புகளும் கிடையாது, இயக்கங்களும் கிடையாது, இப்படி பேசுகிறவரே கிடையாது, கட்சிகளும் கிடையாது. இமானுவேல் சேகருக்கு பிறகு ஒரு இருண்ட காலம், நீண்ட இடைவெளி. அது ஜான் பாண்டியன் வருகையின் போதுதான் இந்த சமூகம் மீண்டும் கிளர்ந்தது. அந்த ஒரு உண்மையை நாம் ஒப்புக்கொள்ளலாம். அந்த ஜான் பாண்டியனுடைய முதல் தமிழ்நாடு தேவேந்திர இளைஞர் சங்கத்துடைய முதல் இளைஞரணி மாநில தலைவர் தான் அன்னைக்கு கணேச பாண்டியன் பொதுச்செயலாளர். நினைச்சு பார்க்கணும். அதுக்கு பிறகு திருமறை முதல்வன் அவருடைய பொதுச் செயலாளர். நீங்க இன்னைக்கு சொல்ற பரமக்குடி துப்பாக்கி சூடு பேசுறீங்க. டிஎஸ்பி பரமசிவம் தலைமையில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அன்னைக்கு 3 பேர் சுட்டப்பட்டான். ஒருத்தர் மாறிவிட்டு போனாரு. அந்த 3 பேரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் என்ன வேலை பண்ணோங்கிறது அந்த காலங்கள் வேற வேற. அந்த வரலாறு என் சகோதரி இருக்கிறாங்க. அவங்க அப்பாவை பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க அப்பாவை நான் 45 நாள் ஒரே சிறையில் ஒரே தட்டில் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னும் அண்ணன் பழனி பாபாவோடு நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம். நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய உருவாக்கியிருக்கோம். அவரோட நிறைய பொதுக்கூட்டங்கள் மேடைகளை நான் பேசியிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் உண்டே ஒன்று சொல்றேன், நமக்குள்ள முரண்பாடு என்பது கொள்கை முரண்பாடு கூட கிடையாது. இந்த கொள்கை முரண்பாடும் கூட தற்காலிகமாக செயற்கையாக உருவாக்கப்பட்டவைகளை தவிர உருவானவைகள் அல்ல. அதனால ஏற்பட்ட விளைவு என்ன? ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு முன்னாடி யாரோ சொன்னாங்க நமக்கு இந்த உரிமை கிடையாது. தம்பி தான் சொன்னாரு, சின்ன உடம்புல நமக்கு உரிமை இல்லை, மாஞ்சோடையில நமக்கு உரிமை இல்லை, அங்க உரிமை இல்லை, இங்க உரிமை, பட்டியல் போட்டுக்கிட்டே போறாரு. ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு குடிகாரன் இந்த கடந்த 30 நாளுக்கு முன்னாடி மதுரையில ஒரே நாள்ல 16 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சது. அந்த போதை பாலத்தில் ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு கிறுக்கன் விழுந்துட்டான். போதையில அவன் செத்து போயிட்டான். ஒரு கட்சி மறியல் பண்ணுது. அந்த இறந்து போனவனுக்கு நிவாரணம் வேணும் உட்காருது. மாண்புமிகு அமைச்சர் அங்கே வர்றாரு, போராட்டத்துக்கு கலந்து வர்றாரு. அந்த அவங்க கூட பேசிட்டு, சட்டத்தில் காசு கொடுக்க வழி இல்லப்பா, 10 லட்சம் ரூபாய் என் சொந்த காசு கொடுக்குறேன்னு மந்திரி கொடுத்து பிரச்சனை முடிச்சு போயிட்டாரு. நடந்ததா? நடந்ததில்ல. இதோ அரிட்டாவட்டியில டங்ஸ்டன் தொழிற்சாலை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது இல்ல. அங்க நடக்கிற ஊராட்சி மன்ற கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி போய் உட்கார்ந்து, மத்திய அரசே அனுமதித்தாலும் ஒன்றிய அரசே அனுமதித்தாலும் மாநில அரசு அனுமதிக்காதுன்னு சொல்றாரு. அந்த மூர்த்தி ஏண்டா சின்ன உடம்புக்கு வரலன்னு நான் கேட்கிறேன். ஏண்டா நீ வரல? நீ வரமாட்ட. முருகராஜ திமுக கூட்டணி நீங்களாம் எழுதுறீங்க. டேய், என்னை பத்தி எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நாங்க உடம்பு பூரா டைம் பாம்பு பண்ணிருக்க, எங்க தொட்டாலும் வெடிச்சிருவோம். அதுல காம்ப்ரமைஸ் இல்லை எனக்கு. நான் ஏன் திமுக கூட்டணிக்குள்ள போறேன்? ஏன் பகுஜன் சமாஜ் கட்சி பொதுச் செயலாளர் ஆகுறேன்? ஏன் ஜெயலலிதாவோட போய் உறுப்பினர் வாங்குறோம்? விடுதலை சிறுத்தைகளை போல் இந்த பல்லர்கள் ஒன்று தள்ளப்பட்ட அரசியல் சக்தியாக இருந்தால் நாங்கள் யாருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே.
நாங்க யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையே. ஆற்றல் மிக்க ஒரு இளைஞன் இருக்கா, கரிகாலன். ஆங்கில சம்பத்தை விட சிறந்த பேச்சாளர். ஆனால் இந்த தேவேந்திர சமூகம் ஒரு வலுவான அரசியலாக இருக்கும் என்று சொன்னால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக அவர் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பேச முடியுமா இல்லையா? நீங்க அதுக்கு வழிவகுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 4 பேருக்கு தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க தவிர இந்த நாட்டுக்கு தலைவராக இருக்கணும்னு எவனுக்குமே ஆசை இல்லை. 4 பேருக்கு தலைவராக 4000 தலைவர்கள் இருந்து என்னடா செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க சொல்லி நினைச்சு பாருங்க. ஒரு கரையான் புத்து இருக்கு, அதுக்குள்ள இருந்து 1 கோடி கரையான் வெளியே வரும். அப்படியே அந்த கரையானை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அந்த கரையான் புத்துக்குள்ள இருந்து ஒரு கருநாகம் வந்தவுடைய எல்லா கூட்டமும் ஓட்டம் எடுத்து ஓடுது. ஏன்? சக்தி, ஆற்றல். அப்ப நீ கரையானாக இருந்து என்ன பயன்? 1000 இயக்கங்கள் அமைப்புகளில் இருந்து என்ன பயன்? இந்த நாட்டை அச்சுறுத்தக்கூடிய கருணாகராக நீங்கள் எப்பொழுது ஆற்றலும் வலிமையும் பெறுகிறீர்களோ அப்பொழுது இந்த சமூகம் மீட்கப்படும். நீ ஆட்சியில உட்காரு, வரலாறு அவன் பேசுவான். மன்னர்கள் தான் உயர்ந்த குடின்னு எதிரி பேசுவான். அவன் ஆட்சியில இருக்கிற நம்ம தான் பேசணும். நம்ம போராடினா வரமாட்டான், நம்ம கஷ்டப்பட்டா வரமாட்டான், நம்மளை பத்தி அவன் கேட்க மாட்டான். இதைத்தான் தமிழ் வாரத்தை சொன்னேன். தமிழ் வாரத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து திருநெல்வேலியில ஒன்று வச்சோம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஒரு கட்டத்தில் நானும் தமிழ் வாரன் எதிரெதிரியா போயிட்டோம். அவர் என்ன பார்த்தா சண்டைக்கு வராதுன்னு அவரை பார்த்தா சண்டைக்கு போறாரு இல்லையா? தொலைவில் இருக்க வரைக்கும் கரிகாலனை முருகராஜன் பேசுகிறான், முருகராஜன் கரிகாலன் பேசுகிறான். பக்கத்தில் வந்து அண்ணன் தம்பின்னு புரியுது, நம்ம பாஷை நமக்கு புரியுது. இந்த வையவத்தையும் இந்த சீமராஜனுக்கு இந்த தாடி பாஸ்கரத்தையும் எத்தனை நேரம் தடவை நாங்கள் தூது விட்டுருப்போம். நாம் ஒருங்கிணைக்கப்படாமல், நாம் ஒரே சக்தியாக அணிதிரட்டப்படாமல், நாம் ஒரே அரசியல் வடிவமாக வராமல், தேவேந்திர சமூகத்தை ஒரு சக்தியாக உருவாக்காமல் அரசியல் விடுதலை இல்லை, அரசியல் அதிகாரம் இல்லை. அதை செய்யாத வரைக்கும் அத்தனை கொலைகளும் நடக்கும். அந்த கொலைகளுக்கான நியாயங்கள் மறுக்கப்படும். சட்டம் நமக்கு எதிராக இருக்கும், அதிகாரம் நமக்கு எதிராக இருக்கும், அரசாங்கம் நமக்கு எதிராக இருக்கும். நாம் அவர்களும் கெஞ்சி பெறக்கூடிய நிலையில் இந்த சமூகம் இருக்கும் என்று நான் சொன்னேன். சொன்னதால் அண்ணன் தேவதாஸ் சொன்னேன், அண்ணே ஒருங்கிணைங்க அடே ஒன்றும் தேவையில்லை. முருகராஜன் தலைமைக்காக ஒருங்கிணைக்காத சில பேர் சொன்னாங்க. நான் எழுதி கொடுக்குறேன், நான் தொண்டனாக இருக்கிறேன், எனக்கு பொறுப்பு தேவையில்லை. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், எனக்கு அந்த சட்டசபை தெரியும். இன்னும் சொல்ல போனால் 234 எம்எல்ஏக்களும் நான் எழுந்தால் 5 நடுங்குகிற அளவுக்கு அந்த சட்டப்பேரவையை வளைத்திருக்கிறோம். ஜெயலலிதாவை நேருக்கு நேராக பிடரை பிடித்து முழுக்கி இருக்கிறார் அந்த தேவேந்திரா. ஆட்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன, 60 வயசு நடிக்கிறோம். நாங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆனா யார்கிட்ட கொடுக்கிறது? நீங்க முதல் கோரிக்கை என்னங்க சொல்லுங்க? முதல் கோரிக்கை என்ன? ஜாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்தணும். ஒரு உதாரணம் வாங்க, இந்த பிரச்சனை வாங்க. ஒரு ஜாதிய படுகொலை நடந்துச்சு. அவசரமா முதல்ல ஒருத்தன் போய் சேர்றாங்க, ஒரு கொடியோட போறான். அவன் போய் போலீஸ்கிட்டையும் மற்றவர்கிட்டையும் இந்த பிரச்சனையை அவன் ஒரு கோரிக்கையை முன் வச்சு நிப்பாட்டிடுறான். பின்னாடி இவரு போறாரு, நான் போறேன், நீங்க போறீங்க. அவன் சொன்னதுக்கு நேர் எதிராக நீங்க ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க, நீங்க சொன்னதுக்கு நேர் எதிராக இவர் ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, இவர் சொன்னதுக்கு எதிராக நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிறான் போலீஸ் அரசாங்கமும்? இவனுக்கு ஒன்றா இல்லை. இவனுங்களை யாரு பலவீனமான கோரிக்கை வைக்கிறானா அவனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிறானா, அவனுக்கு ஃபீடு பண்றான், குட்டி பால் ஊட்டுறான். அவனை நிரந்தரமாவே அவனை வளர்த்து தான் தோல்ல தூங்குற அணில் மாதிரி இருக்கிறான். எப்பெல்லாம் கொலை விடுதா முதல்ல இந்த அணில் தான் கத்துது, கிச்சு 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 விசில் அடிக்குது. இந்த அணில் நம்ம அணில் தான், எல்லாம் புரியுதா? நம்ம அணில் தான். எங்க இருக்கு தோல்? அவன் தோல்ல இருக்கு. ஏன்னா இவனோட பலவீனம், சில்ற சின்ன புத்தி, ஏதாவது கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு காட்டி கொடுத்துறான். ஒரு சகோதரர் இறந்து போனாரு, நான் வன்கொடுமை சட்டத்தில் தீர்வு வேண்டும் நான் சொல்றேன்.
நம்ம தோழர்கள் வேணாம்னு சொல்றாங்க. அண்ணன் தம்பி தான், வேணுங்கிறோம் வேணாங்கிறோம். இப்ப எப்படி பைசல் பண்ண போறீங்க? வேணும்னு பைசல் பண்ண போறீங்களா, வேணாலும் பைசல் பண்ண போறீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, அங்க போய் அதை பேசாத. இந்த கதவை அடைச்சிக்கிட்டு நம்ம அடிச்சுக்கிடுவோம், வெட்டிக்கிடுவோம், குத்திக்கிடுவோம், நம்ம குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள சண்டை போட்டுக்குவோம். கதவை திறக்கும் போது ஒத்த கொள்கையோட வெளியே போகணும். 2 குரல் கேட்கக்கூடாது, 2 குரல் கேட்கக்கூடாது. இங்கதான் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். காலமெல்லாம் நம்ம தோத்துக்கிட்டா தான். நீ வீரன் தான், நாம மாவீரங்க தான், நம்ம ஆண்ட பரம்பரை தான், நாம தான் சேர சோழ பாண்டியர்கள். வரலாறு நெடுக நம்ம தான் இருக்கிறோம். ஆனா நம்முடைய பலவீனங்களை அவன் பறிச்சு பிடிச்சு வச்சிருக்கான். காரணம் என்னன்னா, நாம போட்ட ஓட்டுல அவன் அதிகாரத்தில் இருக்கான். அவன்கிட்ட உலகத்துல போலீஸ், அரசியல், அதிகாரம், பணம், பலம் சகலமே இருக்கு, சகலமே இருக்கு. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அப்ப அந்த கூட்டணி நீங்க அமைக்கிறீங்கன்னா, நான் என் வாழ்க்கையில 8-10 ஒருங்கிணைப்பை பார்த்துட்டேன். சமீபத்தில் ஒரு ஒருங்கிணைப்பை பண்ணினேன். நாங்க தான் முன்னாடி இருந்து செஞ்சோம். அந்த அமைப்பை கட்டினேன், நான் தான் கட்டினேன். வையமைப்பு செய்யற வேலையை நான் செஞ்சேன். கடைசியா என்னைய முதல்ல வீட்டு சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிட்டாங்க. நம்ம இவன் போய்ப்பா வெளியே புக் பண்ணிட்டாங்க. நான் எழுதி கொடுத்துட்டு இந்த கூட்டமைப்பு வந்து நான் வெளியேறுகிறேன்னு அறிக்கை விட்டு வந்துட்டேன். அதே மாதிரி என்ன கேட்கிறேன், நான் சொல்றேன், கூட்டமைப்பு உருவாக்குறது பெரிய பிரச்சனை இல்லை. ஐநா சபை ஒரு கூட்டமைப்பு தான், நேட்டோ நாடுகள் ஒரு கூட்டமைப்பு தான், சார்க் ஒரு கூட்டமைப்பு தான், என்டிஏ தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு கூட்டமைப்பு தான், இண்டி கூட்டணி ஒரு கூட்டமைப்பு தான். என்னைக்காவது கூட்டமைப்புகள் நிலையா இருந்திருக்கா? கூட்டமைப்புகள் 10 பேர் உறுப்பினராக இருந்தாலும் அவையே தான் பாக்கெட்டை எப்படி நினைக்கிறது தான் நினைப்பானே தவிர ஒத்த கருத்து என்னைக்குமே வராது. என்னடா எதிர்மறையா பேசுறது நினைக்காத. இங்க கூட்டமைப்பு உருவாக்கிட்டு இதை பயன்படுத்தி நான் பெரிய ஆள் ஆக முடியும்னு ஒவ்வொருத்தரும் உள் கணக்கு போடுவான். சுய கணக்கு ஒன்று ஓடும். அது தப்பு இல்லை. மனுஷ இயல்பு மனம் அப்படித்தான் இருக்கும். ஷார்ட் டைம்ல ஏதாவது லாபம் அடைய முடியுமா, நான் பெருந்தலைவர் ஆக முடியுமா, நான் பெரிய தொகையை அடைய முடியுமா, நான் பெரிய பதவிக்கு வர முடியுமா, பத்திரிகைகள் ஊடகங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை. அந்த ஆசைக்காக வேண்டி உள்புத்து வேலை பார்த்து கூட்டமைப்பு உடைச்சிருவான், சமுதாயத்தை கெடுக்கலாம். புரியுதா? கூட்டமைப்பு கட்டினால் உங்களுடைய சுய அபிலாசையை தூக்கி வெளியே போட்டுருங்க. நான் பெருசு இல்லை, என் சமுதாயம் பெருசுன்னா வா கூட்டமைப்புக்கு. இல்லைன்னா நீ 1000 இந்த கூட்டமைப்பு கொஞ்ச நாள் ஓட அப்புறம் கூட்டமைப்பு கட்டுவீங்க. புரியுதா? இதெல்லாம் எங்கப்பா கத்துக்கிட்ட அப்படின்னா, என் முன்னாடி ஒருத்தர் 1000 பூக்கள் மலரட்டுன்னு பேசினாரு. 1000 பூக்கள் மலரட்டுன்னு சொன்னாரு. ஆனா 1000தோட நிக்கமாகிட்டு 50,000 பூக்கள் நான் மலர்ந்துட்டு இருக்கு. சொல்லு, பூக்களை பூ மார்க்கெட்டு பக்கத்துல இருக்கு. 1000 கிலோ மல்லிகைப்பூ வந்தா அன்னைக்கு கிலோ 2500 ரூபா. 10,000 கிலோ மல்லிகைப்பூ வந்தா அன்னைக்கு கிலோ 10 ரூபா. நான் சொல்றது புரியுதா? எல்லையோட கட்சிகள் அமைப்புகள் இருந்தா அதுக்கு மதிப்புண்டு. தினமும் ஒரு கட்சி அமைப்பு உருவாக்குற சில்லறை காசு கூட பெறாது சமுதாயம். சொல்றது புரியுதா? அப்ப இதை எங்க கத்துக்கிட்டீங்க? எங்க கத்துக்கிட்டீங்க? சைனாவில் மாவோ என்கிற மாசியர் தான் சொன்னான், 1000 பூக்கள் மலரட்டும், சமூகத்தின் எல்லா நிலைகளிலும் புரட்சி மலரட்டும். ஆனால் எவன் ஒருவன் சமூகத்தின் விடுதலையை உண்மையில் நேசிக்கிறானோ அவன் படையில கடைசி